வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம். நாம் இன்றைக்கி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலில் ரசகுல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 1/2 லிட்டர் பால் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா பொங்கிடுச்சு, பார்த்துருப்பீங்க. இதை ஒரு 2 நிமிஷம் ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுக்கிறேன். பொங்கி வருது இல்லையா, வெளியில் போயிடும். அதனால் நான் லைட்டாக கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 லெமன் ஒரு பவுலில் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வினிகர் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வினிகர் கூட ஊற்றி நம்ம திரைய வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலக்கிட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கணும். இல்லை லெமன் இருந்துச்சுன்னா லெமன் மட்டும் ஓகே தான். இது நல்லா திரைஞ்சி வரணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்புலேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் தண்ணி தனியாக பால் திரைஞ்சது தனியாக வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடியில் எங்கேனையும் பிடிச்சிடாமல் இல்லை சைடில் இதுலேயும் பிடிக்காமல் ரொம்ப கவனமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஓரளவுக்கு பன்னீர் வந்துருச்சு. இப்போ நல்லா திரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். தண்ணி தனியாக திரைஞ்சது தனியாக இருக்குது. இப்போ ஒரு காட்டன் டவல் நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு ஒரு பெரிய அரிப்பு இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம திரைய வச்ச பாலை அதில் ஊற்றிடலாம். இதில் லெமன் ஸ்மெல் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இதை நான் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணேன். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணணும். லெமன் ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ முக்கால்வாசி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். நல்லா புழிஞ்சு விட்டுட்டோம்னா இதில் உள்ள தண்ணி எல்லாம் வந்துடும். நம்ம ஆல்ரெடி பச்சை தண்ணி ஊற்றி தான் கழுவணும், அதனால் ரொம்ப சூடாக இருக்காது. நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை இப்படியே கட்டி ஒரு 1/2 அன் ஹவர் இதில் தொங்க விட்டுருங்க. அப்போ அந்த மீதி இருக்க தண்ணியும் வந்துடும். இப்போ நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு 6 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆறு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதோட 1 கப் ஜீனி போட்டிருக்கேன். 1:6 அந்த மாதிரி கணக்கு. 1 கப் ஜீனி போட்டிங்கன்னா 6 கப்பு தண்ணி ஊற்றணும். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த அந்த மாவு எடுத்து பிசைஞ்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசையணும், இழுத்து இழுத்து பிசையணும். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதை மாதிரி நல்லா இழுத்து 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 பிசையணும். நம்ம எவ்வளோக்கு பிசைகிறோமோ அவ்வளோக்கு நம்ம ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விடாமல் பிசைஞ்சிங்கன்னா நல்லா பிசைஞ்சிடலாம். மாவும் ரொம்ப சாஃப்டாகிடும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரசகுல்லா உருட்டுற அளவுக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1/2 லிட்டர் பால் தான் ரெடி பண்ணேன். நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசகுல்லா நிறையா வரும். இதுலேயும் குட்டி குட்டி பாலாக நான் நல்லா உருட்டிக்கிறேன். அது உடஞ்சி இருக்காத மாதிரி நம்ம அந்த பால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா உருட்டிக்கணும். உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டுங்க. ரொம்ப அமுக்கி உருட்டாமல் லைட்டாகவே. இதே போல் எல்லா பால்ஸையும் நான் உருட்டி வச்சுக்கிறேன்.
அந்த லேயர் வந்து பிஞ்சு இல்லை உடஞ்சிருக்க மாதிரி அந்த ஸ்க்ராட்ச் வந்து இருக்கக்கூடாது. அதே போல் உருட்டினீங்க தான் ரசகுல்லா வந்து பிய்யாமல் வரும். நான் ரொம்ப சின்னதாக தான் உருட்டியிருக்கேன். இந்த ரசகுல்லாவே நல்லா நம்ம ஜீனி பாகில் வந்து ஊற வைக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குங்க. நம்ம எந்த ரசகுல்லா சைஸ் போடுறோமோ அதை விட டபுள் சைஸ் நமக்கு கிடைக்கும். உருட்டி வச்சாச்சு. ஜீனி பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணி வந்து கொதிச்சிட்டாலே போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ரசகுல்லா உருட்டி வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன். இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், டபுள் சைஸ் ஆயிருக்கு பாருங்கள். இப்போவும் 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஏலக்காய் நச்சு இதில் சேர்த்துருக்கேன். இடித்து சேர்த்துக்கோங்க. அது ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் ஃப்ளேவரை கொடுக்கும், நல்லாயிருக்கும். வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா டபுள் சைஸ் ஆயிடுச்சுங்க. நீங்கள் செய்கிறதா இருந்தால் கட்டாயமாக ஒரு 1 லிட்டர் பால் வாங்கி செஞ்சிங்கன்னா நிறைய ரசகுல்லா கிடைக்கும். பாருங்கள், நம்ம போட்ட ரசகுல்லா வந்து ரொம்ப சின்ன சைஸு. அது அப்படியே டபுள் ஆகி நமக்கு சூப்பரான ரசகுல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே 5 நிமிஷம் நம்ம சீனி பாகில் வேக விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே வேகட்டும். அந்த மாதிரி வச்சிடலாம். ஒரு சிம்மிலே வச்சிடலாம் 10 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ரசகுல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் bye and take care. Yeah.